எம்பவர் அப்படின்னாக்கா நமக்கு வலிமை ஊட்டுவது, சக்தி அளிப்பது, பலம் கொடுப்பது, நம்மை பலப்படுத்துவது, ஆற்றுப்படுத்துவது, நம்மை வலிமை உள்ளவர்களாக ஆக்குவது. நாம் எல்லாம் வலிமை அற்றவர்கள் வலிமை அற்றவர்களாக பார்க்கப்படுகிறோம். வலிமை இல்லாதவர்கள் என்று நாமே எண்ணிக்கொள்கிறோம். நமக்கு வலிமை உண்டு, நாம் வலிமை மிக்கவர்கள், பலம் வாய்ந்தவர்கள். அந்த ஒரு பலத்தை, ஆற்றலை, அந்த வலிமையை நமக்கு இருக்கிறது என்று நம்மை ஊக்குவிப்பதற்காக, நமக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக தான் இந்த எம்பவர். அதை இன்னும் கொஞ்சம் அழுத்தமா சொல்லணும்னாக்கா நம்மை அதிகாரப்படுத்துவதற்காக. நமக்கு சார் சொன்னாங்க உரிமைகள் இருக்கு. உரிமைகள், கல்வின்றது என்ன? சலுகையா நமக்கு? கல்வின்றது என்ன நமக்கு? உரிமை. உரிமை அது யாரும் நமக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. யாராலும் சொல்ல முடியும், பெற்றோர்களாலும் கூட முடியாது. கல்வி என்பது ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கிற உரிமை. உரிமை. ஆகவே அந்த உரிமைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த உரிமை யாரும் நமக்கு தர மாட்டாங்க. இப்போ ஒரு சின்ன இந்த மாதிரி தட்டுல சுண்டல், என்னது அல்வா, கேசரி, வடை எல்லாம் வச்சு கொடுத்தாங்க. அது நல்லதுதான். ஆனால் கல்வியை யாரும் இந்த மாதிரி உனக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. நீ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நீ எடுத்துக்கணும். அது நமது உரிமை. உரிமை. ஆகவே பிள்ளைகள் கண்டிப்பா இது ஒரு உங்களுக்கு கொடுக்கிற சலுகை கிடையாது, நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உரிமை. அதனால இந்த மையத்தை, இந்த வாய்ப்பை நீங்கள் எல்லோரும் எவ்வளவுக்கு அதிகமாக பயன்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அதிகமா பயன்படுத்தணும். சும்மா வந்துட்டு போறது கிடையாது. எவ்வளவு அதிகமா நம் பலன் பெற்றுக்கொள்ள முடியுமோ, ஒரு கிணத்துல தண்ணி எடுக்கிற மாதிரி பக்கெட் போட்டு எவ்வளவு எடுக்கணுமோ நம்ம சேர்ந்ததுதான். ஒரு பக்கெட் எடுக்கலாம், 4 பக்கெட் எடுக்கலாம், வெளியே தொட்டி நிறைய கற்பிக்கலாம். நமது உழைப்பு, நமது ஆர்வம், நமது ஈடுபாடு. இந்த மையத்திலிருந்து எவ்வளவோ பலன் நீங்கள் பெறப்போறீங்க அப்படிங்கிறது உங்களை பொறுத்ததான். உங்களுடைய ஈடுபாடு, நீங்கள் வருவது, கற்றுக்கொள்வது. ஒரே ஒரு கருத்தை கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். நாம் எல்லோருமே நாம புரிந்து கொள்ள வேண்டியது சமுதாயம். நாம் எப்படிப்பட்ட சமுதாயத்தில் வாழறோம், வாழ வேண்டி இருக்குது. சார் சொன்னாங்க, ஒரு போராட்டம் இருந்த சமுதாயம், போட்டி நிறைந்த சமுதாயம், பல ஏற்றத்தாழ்வுகளை உள்ளடக்கிய ஒரு சமுதாயம். பல ஏற்றத்தாழ்வு பேர் தெரியும். ஒரு சாதி அமைப்புங்கிறது ஒரு ஏற்றத்தாழ்வு தான். உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் அப்படின்லாம் ஏதோ சொல்லி வச்சு, நம்ப வச்சு, அப்படி படைக்க வச்சிருக்கிறாங்க. இன்னொன்று, இந்த படிப்பு, படிச்சவங்க, படிக்காதவங்க, படிப்பறிவே இல்லாதவங்க, ஏதோ கொஞ்சம் பாதி கையெழுத்து போட தெரிஞ்சவங்க, கொஞ்சம் படிச்சவங்க, அதிகமா படிச்சவங்க, ரொம்ப அதிகமா படிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு படிப்பிலையும் பல ஏற்றத்தாழ்வுகள், பல படிநிலைகள் இருக்குது. திறமைகள் சார் சொன்னாங்க, திறமைகளையும் வச்சு சமுதாயத்துல ஏற்றத்தாழ்வு இருக்கு. திறமையே இல்லாத மக்கள், இந்த அன்ஸ்கில் அப்படின்னு சொல்றாங்க, எந்த ஒரு ஸ்கில் இல்லாத மக்கள். அப்புறம் செமி ஸ்கில், ஒரு ஏதோ கொஞ்சம் ஒரு திறன். அப்புறம் திறன் வாய்ந்தவர்கள், அதிக அளவு, உயர்ந்த அளவில் திறன் வாய்ந்தவர்கள், படிப்போடு கூடிய திறன் வாய்ந்தவர்கள். இப்படி எல்லாம் திறன்களை வைத்தே ஒரு சமுதாயம் கட்டமைக்கப்படுகிறது. இன்னொன்று பார்த்தீங்க, எப்படி அவர்கள் ஒருங்கிணைக்கப்படுறாங்க, ஒரு குழுவா இருக்கிறாங்க, சங்கமா இருக்கிறாங்க, அமைப்பா இருக்கிறாங்க. அவங்களுக்கு பரிந்து பேசுறதுக்கு ஒரு சங்கம் இருக்குது, ஒரு அமைப்பு இருக்குது. அதை வைத்து சமுதாயம் கட்டமைக்கப்படுது. எந்த ஒரு அமைப்பு ரீதியா, எந்த ஒரு
ஒரு சப்போர்ட் இல்லாதவங்க, இப்படி உதவி மாதிரி சிதறி கிடக்கிறவங்க, ஏதோ ஒரு வழியில ஒரு அமைப்பா இருக்கிறவங்க, நல்ல ஸ்ட்ராங்கா அமைப்புகளை வைத்து அந்த அமைப்புகளால் ஒரு வலிமையான வாழ்க்கையை வாழ்பவர்கள், நல்ல வாய்ப்புகளை பெற்றவர்கள், இதெல்லாம் சமுதாயம் இருக்குது. இப்படிப்பட்ட சமுதாயத்தில் தான் நாம வாழ நம்ம பிள்ளைகள் வாழ்கிறார்கள். இந்த ஒரு ஏற்றத்தாழ்வுள்ள பல தரப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளுக்கு அமைப்பு எதை பாதிக்குது கேட்டாக்கா வாய்ப்புகளை பாதிக்குது. வாய்ப்புகள் தான். படிக்கிறது ஒரு வாய்ப்பு, வேலைக்கு போவது ஒரு வாய்ப்பு, நல்ல படிப்பு படிக்கிறது ஒரு வாய்ப்பு, திறன்களை வளர்த்துக் கொள்வது ஒரு வாய்ப்பு. உங்கள் வாழ்க்கையே வாய்ப்புகளா தான் இருக்குது. அதனால இந்த வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு நல்ல வாய்ப்பு. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மகேந்திரன் சாரும் நம்ம தலைமுறை அம்மாவும் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம வீட்டுக்கே வந்து ஊருக்கே வந்து நம்ம ஊர் மத்தியில இந்த மாதிரிலாம் அமைச்சு ஒரு நம்ம பிள்ளைகள் படித்து வளர்ந்து நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும், உயர்ந்து வர வேண்டும் என்று நம்ம கிட்டே வந்து இந்த ஒரு வாய்ப்பை வாழ்கிறார். நாம தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே பெரியவர்களே, குழந்தைகளே, உங்களுக்கு தான் முக்கியமா இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்தி எல்லா விதத்திலும் நல்ல குழந்தைகளாக வளர்ந்த அறிவு, ஆற்றல், திறன், நல்ல